சரி, அது உண்மையாலே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டுருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் வாழ்ந்துட்டு இருக்க யங்ஸ்டருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு நமக்காக நம்மளோட அவங்க சின்ன வயசுல தேர்ட் 3 வயசுல நடிச்சிட்ருக்காங்க. ம். அப்பா அம்மா இல்ல, அப்பா இறந்துட்டாரு, அண்ணன் இறந்துட்டாரு, அம்மா வந்து ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் டச் இல்லை. அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு லவ் பண்ணி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து வீடு வாங்கி அவனை படத்துக்கு புஷ் பண்ணி இதெல்லாம் தாண்டி ஒரு சர்வைவல் லைஃப்லேருந்து அவனை படத்துக்கு புஷ் பண்ணி இதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை எல்லாம் முடிச்சுட்டு எப்படியும் என் ஹஸ்பண்ட் ஜெயிச்சிரும், சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லி புஷ் பண்ணி எனக்காக தான் உள்ளே வந்தாங்க. ம். அப்படி எனக்காக வந்த ஆளாக வந்து எனக்கு மட்டும்தான் இது, உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து டெலிவிஷனில் வந்ததுனால நீங்கள் வந்து ஒரு ட்ராமாட்டிக் க்யூன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களோட அம்மாவோ உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் அப்பாவோ உள்ளே வந்து இந்த விஷயம் பண்ணனா அதை நான் சொன்னேன்னா அந்த பேர் உங்களுக்கு தெரியும். ம். ஏன்னா உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின், ஐயோ பாவம் டாடி நல்லா அழகாக இருக்காங்க, ஸ்ரீதேவி அழுகுறாங்க டாடி, பாவம்டா கஜோல் அழுகுறாங்கடா, ஐயோ அம்பிகா மேடம் அழுகுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க தக்காளி சாஸ் கிடையாதுல்ல.